ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்ட்டான பனானா பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம இங்கே ஒரு அகலமான பாத்திரத்தில் 3 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா நீங்கள் இதை விஸ்கு வச்சு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக சேர்த்து இதையும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு நான் மொத்தமாக 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவில் கூட சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேங்க. 2 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். நல்ல 3 பழுத்த வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் நல்லா பழுத்த பழமாக இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பாதி அளவுக்கு மைதா மாவு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிச்ச பாதி இருக்கிற மைதா மாவில் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இது சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இந்த மாவையும் நம்ம இதுலேயே சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. மாவை கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கட்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா திரும்ப கொஞ்சமாக பால் சேர்த்து கூட நீங்கள் இதை கரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், இட்லி மாவோட கொஞ்சம் தளர்வாக இருக்கணுங்க மாவோட கன்சிஸ்டன்சி. அப்படி இருந்தால் தான் நம்ம பேன் கேக் ஊற்றி எடுக்கிறதுக்கு நல்லா சௌரியமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால திரும்ப ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் இதில் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இங்கே ஒரு தோசை கடாயை சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு 1 கரண்டி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துக்கலாம். தோசை மாவத்திரி திரட்டி விடாதீங்க, மாவு சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு லேசாக நம்ம கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் நல்லா ஃப்ளஃபியாக இந்த மாதிரி சூப்பரான ஒரு பேன் கேக் ரெடியாக இருக்கும். நீங்கள் தீ அதிகமாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும், மாவு வேகாது. இப்போ அதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பேன் கேக்காக செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பழம் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சட்டுன்னு முடிச்சிடலாம். 10 நிமிஷத்துலேயே நம்ம இந்த ரெசிப்பியை செஞ்சு முடிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.